ஓகே. இந்த நேம் எப்போ கடமை. பண்ணீங்க? அதான் இப்ப இது மாதிரி பேசியிருந்தோம். ஆமா. சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசிருக்கும் போது கிண்டலா பேசுன விஷயம் தான். அதான் எப்பவுமே நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா உட்காந்து ஜீனியஸ் மாதிரி பேச மாட்டோம். ஒருத்தர் மாத்தி மாத்தி கலாய்க்கிற மாதிரி தான் பேசி நிற்போம். இவரு கடமை தவறாதர்றா அப்படின்னு பேசும்போது ஏன் கடமையா இருக்கட்டுமே, ஓகே. கடமை தவறாதவர் ஏதாவது சொல்லும்போது அது நம்ம ஏதாவது சொல்லுவோம். பேசும்போது அவனை கலாய்ப்போம், அவன் ஏதாவது சின்சியரா பேசும்போது நம்ம கலாய்ப்போம். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசும்போது தான் கடமை இருக்கட்டுமே, எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. நல்ல தமிழ் பேரு. ஆமா, எல்லாருமே இல்ல அவ்வளவுலாம் நாங்க யோசிக்கல. அதாவது நல்ல தமிழ் பேரு இது வந்து இப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அதாவது நம்ம செய்யற வேலை தான் பேசுவோம். பேரு எது வந்தாலும் வச்சுக்கலாம். அது அடாப்டபிளா இருந்தது. அதனால சும்மா நல்லா இது வச்சிரு, அதிகம் உட்காந்து யோசிக்கணும், மண்டே போகணும், வேலை செய்யதான் யோசிக்கணும், பேரு இது யோசிக்கணும் அப்படின்னு வச்சதுதான் அந்த பேரு கடமை. சூப்பர். அது அது அதுக்கான வேலையை இப்ப செஞ்சிருக்குமான்றது வந்து பாக்கணும். பட் பேர் வந்து ரொம்ப மெனக்கெட்டுலாம் வைக்கல. எந்த வருஷம் தொடங்கினது? 2012 இருந்து நாங்க இந்த கடமையில இருந்து ஆரம்பிச்சோம். ஓகே. ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சோம். ஸ்கூல்ல டியூஷன் சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அந்தந்த ஏரியா ஸ்லம்ல சென்டர்ஸ் மாதிரி ஆரம்பிச்சோம். பட் அது வந்து பர்மனண்டான ஒரு இடமா இல்ல பாக்குறதுக்கு. அது வந்து நிறைய நிர்வாக சிக்கல் இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து தேவையான ஃபெசிலிட்டிஸ வந்து எங்களால பண்ண முடியல. நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும் கண்டிப்பா. இந்த டிராவல்ல வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸ். அதாவது நாங்க பார்த்து வளர்ந்த பிரச்சனைகளும் பங்கேற்ற பிரச்சனைகளும் எங்களுக்கு இதுக்கப்புறம் இதுல வந்ததெல்லாம் பெருசா தெரியல. ஆல்ரெடி கிராஸ் பண்ணி வந்ததுனாலதான் இந்த விஷயம் தொடங்கணும். சோ அதனால அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பெருசா பெரிய ஸ்ட்ரகிள். நாங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். ஸ்கூலுக்கு போறது, அதான் சொன்னேன், ஸ்கூலுக்கு போறது பிரச்சனை, ஒரு வேலையை ஸ்டாண்டர்டா செய்யறதுல பிரச்சனை. நம்ம ஏதாவது வேலை விஷயமா போவோம், காலையில வாடா, அன்பார்ச்சுனேட்டா ஆல்கஹாலிக்கு இது மாதிரி எந்த விஷயத்தையும் நாங்க டச் பண்ணதில்லை. ஏன்னா கூட இருந்து செத்தவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா அது சொசைட்டி இது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க இழந்திருக்கிறோம். இந்த மாதிரி அடிக்ட் ஆகி போனவங்க, இந்த மாதிரி கேங்ஸ்டர்ல வெட்டுக்குத்துல செத்தவங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனவங்க, சூசைட் பண்ணிக்கினவங்க, இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா அதுதான் ரொம்ப பெரிய தாக்கங்கள்லாம் இருக்கு. பட் என்னன்னா இங்க எப்படி சொன்னா வடச்சென்னை பெரும்பாலும் எது பேசலாம் வடச்சென்னைன்னு வார்த்தை வராம நாங்க பேசவே மாட்டோம் எங்களுக்கு. ஏன்னா நாங்க இப்போ கடந்த காலம் வெளி உலகத்துக்கு போகும்போதுதான் தெரிஞ்சது நம்ம யாரு அப்படின்னு. எங்களுக்கு ஊருக்குள்ள இருக்கும்போது பெரிய கிங் மாதிரியும், நம்ம தாதா மாதிரியும், பெரிய டீமோட ஹெட் மாதிரியும் நம்ம தான். அதாவது எப்படி சொல்றேன்னா சின்ன அந்த பூனை கண்ண மூடிட்டா உலகமே இருண்டுறாங்க. சென்னையில வந்து நார்த் சென்னைனாலே அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரிதான் பாக்குறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படிதான் வாழ்க்கை. அதாவது ரொம்ப கேவலமான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துன்னு வெளியே புரிய வச்சாங்க. நம்மளுடைய ட்ரெடிஷன் தான் நினைச்சா வாழ்ந்துருக்கிறோம். பட் உலகம் நம்மளை தாண்டி உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறது வெளியே போனதான் தெரியும். நம்ம தெரியலன்னா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள், ஒரு கார்பரேட் கம்பெனில போய் நான் வேலைக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். அவங்க என்னோட பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. கான்ட்ராக்ட் எடுக்க முன்னாடி எந்த ஏரியா, தண்டையார்பேட்டையா அப்படின்னு பேசிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வச்சு நம்மளுடைய பேக்ரவுண்டை செக் பண்றாங்க. அப்புறமா தான் அந்த அக்ரிமெண்ட் வந்து சாங்ஷன் ஆச்சு. இது வந்து எனக்கு லேட்டரா தெரிஞ்சிச்சு. முதல்ல எனக்கு தெரியாது. பார்க்கும்போது நல்லா பழகினவங்க தான். பட் கார்பரேட் அவங்க ரூலை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதே ஒரு அடையாறுல இருந்தாலோ, திருவான்மையூர்ல இருந்தாலோ, அண்ணா நகர்ல இருந்தாலோ அந்த தேர்ட் பார்ட்டி வெரிஃபிகேஷன் இல்ல. கரெக்ட். இப்ப நம்ம என்ன, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இது சென்னை கார்பரேஷன்ல இருந்து வந்துருக்கோம். பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து சென்னை கார்பரேஷன். இதுக்கப்புறம் அந்த அண்ணா நகர் சாந்தி காலனி, திருவான்மையூர், ஓஎம்ஆர்லாம் சென்னை கார்பரேஷனே வராது. வேர்ல்டு பெஞ்ச் மார்க் சிட்டியா மாறி இருக்குது. இங்க இன்னும் வந்து இருக்கு. தண்ணி வரலன்னு போராடி இருக்கிறோம். பிரச்சனை, குடிச்சிட்டு விழுந்து கேக்குறாங்க. இல்ல. அதான் இது வந்து இதெல்லாம் வந்து ஃபைட் பண்றதா இல்லைன்னா இது யாரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்ப மாத்தி மாத்தி குறை சொல்றதை விட்டுட்டு இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப கோர்ல இருந்து வேலை செய்யணும். கோர்லன்னா என்ன கோர் வேலை? கோர் எது இருந்தா ஒருத்தரை மாத்த முடியும்? எஜுகேஷன் பண்ண முடியும்னா ஸ்கூல்ல கவர்மெண்ட் உண்மையிலேயே இந்தியால கம்பேர் பண்ணா இது லென்த்தா போகுது. பரவாயில்லையா? நீங்க எழுப்பிங்க. இந்தியால கம்பேர் பண்ணும்போது எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாடு பெட்டர். ரொம்ப ரொம்ப பெட்டர். ஆமா, ரொம்ப ரொம்ப பெட்டர். தமிழ்நாடு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப பெட்டர். அவ்வளவு பெட்டரான எஜுகேஷன் சிஸ்டம்லயே நாங்க இப்படி இருக்கிறோம். இவ்வளவு பின்தங்கி இருக்கோம். 10வது தாண்டதே பெரிய தடைக்கெல்லாம் வச்சு தாண்டி போக முடியாது. அதுவே சாதனையா கருத வேண்டியதுல. இப்ப இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்குன்றது எங்களுக்கு எப்ப தெரியும்னா நாங்க வெளியே போனோம். உள்ளூர்ல இருந்து ஒரு சரௌண்டிங்ல இருந்து கட் ஆகி அன்பார்ச்சுனேட்டா வெளியில இருந்து எங்க அப்பா இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வெல்விஷர்ஸ்லாம்
வெளியில போய் படிக்க ஆரம்பிச்சோம். வெளியில ஸ்கூல் வந்து இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூல் இருக்கு. 9th 10th நான் அங்கதான் படிச்சேன். ஜிஎம்டி டிவின்னு ஸ்கூல்ல படிச்சேன். அது கவர்மெண்ட் எய்டட் தான். குருசாமி மூலியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான். இங்க இருந்து ஸ்கூல் போனா அது அந்த ஸ்கூலோட உலகமே வேற மாதிரி இருந்தது. ஓகே. அதாவது புடிக்கல. எப்படா எடுத்து வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சண்டை போட்டு வெளியே வரலான்னு வந்து இந்த ஸ்கூல் வேணாம் நான் சேர்க்காதீங்க மறுபடியும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே வரேன் அப்படின்ற மாதிரி. அது உலகமே வேற. அங்கேயும் படிக்கிற மக்கள் சாதாரண மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அடாப்ட் ஆக முடியல. இது ஐயோ நம்ம எனக்கு இது வேற என்வரன்மெண்ட், அது வேற என்வரன்மெண்ட். விச்சிட்டு வரணும் வீட்டுல எவ்வளவு சண்டைலாம் போட்டு அடம் பிடிச்சோம். நீ படிச்சாங்கதான் படிக்கணும்னு சொல்லி முடிவா எடுத்துட்டாங்க. இங்க படிச்சா எங்க அப்பா பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே. வேற வழி இல்லாம தான் ஸ்கூல் போனேன். முதல்ல பீரியட் பெல்லாம் அந்த ஸ்கூல்ல தான் பார்த்தேன். பேக் எல்லாம் தூக்கி வர ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பீரியட் பெல் வச்சோம். எங்களுக்கு 3 பெல் தான். காலையில பெல் அடி வாங்கி போவோம், மத்தியானம் பெல் அடி வந்துடும், திரும்பி பெல் அடி வாங்கி 4 பெல்லு உள்ள போறது வெளியே வரது. பெல் வச்சா பேக் தூக்கி நடுவில் சில பேர் ஏதாவது திடீர்னு செத்துட்டாங்க லீவ் விடுவாங்க, நடுவில் பெல் வச்சு விடுவாங்க. அந்த மாதிரி நினைச்சு வெளியே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அங்க பசங்க. அதான் அது ஒரு யூனிட்டி. கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே அதை ஒரு கேவலம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது எவ்வளவு அசிங்கங்கள்லாம் அதாவது நமக்கு அப்ப அந்த நேரத்துல ஃபீல் பண்ணோம். பின்னாடி வந்து வளரும் போது நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது உண்மைதானே. நம்ம எவ்வளவு கீழே இருந்திருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியாமே வளர்ந்துருக்கோம் அப்படின்றது தான். பட் இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் வந்து எஜுகேஷன். கவர்மெண்ட் என்னதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுக்குறாங்க, எங்களுக்கு தெரியாது. அதுவே இன்னமும் தெரியாம நிறைய பேர் பிரச்சனை தான். கவர்மெண்ட் நிறைய ஒட்டுமொத்த இஷ்யூவோட பிரச்சனை அதுதான். கவர்மெண்ட் கொடுக்காத ஸ்கீம் கிடையாதுன்னா அதுக்கே நாங்க படிச்சு ஒரு 10,000 பேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கினாதான் அதை பண்ண முடியும். என்னதான் கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்கீம்ஸ் கொடுத்தாலும் எஸ்சி எஸ்டிக்கு கோட்டாஸ் கொடுத்து அதுல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறது, காலேஜோட அட்மிஷன்ஸ்ல அவங்களுக்கு கோட்டா கொடுக்கறது, அப்புறம் பெலோ பவர்ட்டில என்ன சிங்கிள் பேரண்ட் 2 குழந்தைங்க பத்தி, அதாவது காசு கொடுக்கறது மட்டும்தான் ஜனங்க ஸ்கீமா தெரியுது. மாசம் 1000 ரூபாவோ இல்ல கல்யாண உதவி திட்டம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்ணாமலே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இலவசமா ஒருத்தங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு போற ஸ்கீம் மட்டும் தான் ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்குது. எஜுகேஷனா எந்தெந்த என்ட்ரன்ஸ் கிளாஸஸ் இருக்கு, எவ்வளவு கோர்சஸ் இருக்குது, பிளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், இது இப்ப கூட எங்க பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்ப கூட தெரியாது. பிளஸ் டூ முடிச்சுட்டு வர பசங்க என்ன படிக்க போனா யாராவது எங்க மாமா சொன்னாரு, எங்க தாத்தா சொன்னாரு, எங்க பக்கத்து வீட்டு மாமா சொன்னாரு, எங்க சித்தப்பா சொன்னாரு, எங்க அப்பா வந்து அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற முதல்ல சொன்னாரு. 90% இப்படிதான் இருப்பாங்க. 99% இப்படிதான் இருக்காங்க எங்களுக்கு. ஆனா தெளிவு இல்லாம பசங்க இல்ல, அவங்களுக்கு தெரியலன்றதான் பிரச்சனை. தெரிய வைக்கப்படல. அவங்களுக்கு ஸ்பாக் மட்டும் குத்தினா போதும், காடு மாதிரி பத்திட்டு எறிவாங்க. அந்த ஸ்பாக் எங்க கிடைக்கும் அப்படின்றதுதான். இப்படிதான் அந்த ஸ்பாக் எங்க கிடைக்கும் எங்களுக்கு அதான் பிரச்சனை. எங்களுக்கு வந்து எதை நான் சொன்னேன் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜெனரேஷன் இங்க இருக்கிற பசங்க நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு டியூக் பைக் வாங்கி வேகமா ஓட்டின்னு போறான்னு கம்ப்ளைண்ட் பண்றது. என்ன கம்ப்ளைண்ட்? அவன் வந்து சரசரன்னு போயிட்டு இருக்கிறான், ரேஸ் ஓட்டுறானுங்க. ரேஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட். என்ன அவன் வந்து அதுக்காக ட்ரை பண்ணானா இல்ல என்ன நீ தலையில தட்டினே மட்டம் தட்டினே இருக்கிறியே என்ன திரும்பி பாருன்றதுக்காக பண்றானான்னு 2 வித்தியாசம் இருக்கு. தெரிஞ்சு யாரும் வந்து இதை இந்த மாதிரி சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்செல்லாம் எங்க பசங்க எல்லாம் பண்றதே கிடையாது. அந்த மாதிரி பண்றதே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை அவங்க நினைச்சு கூட செய்யறதில்லை. அவங்கள ஓரங்கட்ட ஒதுக்க நீங்க எல்லாம் இப்படிதான் நாச்சலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதை பண்ணிட்டு இருக்காங்க. குற்றங்கள் வந்து இந்தியா முழுக்க நடந்தா இருக்குது, தமிழ்நாடு முழுக்க நடந்தா இருக்குது. ஆனா வடச்சென்னையில மட்டும் இங்க இருக்கும் இப்படிதான் அப்படின்றதுதான். அதாவது எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் முத்திரை குத்தப்படுவோம் நாங்க. எந்த வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்துலயும் நடக்கிற குற்றங்களும் இங்க நடக்கும். ஆனா அங்க நடந்தா அது வேற மாதிரி, இங்க நடந்தா வந்து சொசைட்டிய பிளேம் பண்ணுவாங்க. அங்க நடந்தா அது இண்டிவிஜுவல் ப்ராப்ளமா காட்டுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பர்டிகுலர் ஜாதி பிரச்சனை காட்டுவாங்க. இங்க வந்து வடச்சென்னையிலே சொல்லுவாங்க. வடச்சென்னையில பெரம்பூர், இங்க ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார், வடச்சென்னையில இது நடந்தது, இந்த ரவுடி வெட்டப்பட்டார், இங்க வந்து மக்கள் இப்படி பண்றாங்க, காஸ்டியூம். அதாவது திரும்ப திரும்ப நீங்க எல்லா நியூஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் நேர்முகம் நேரடியாவும் இருக்கும், மறைமுகமா இருக்கும். இப்ப இதெல்லாம் பிரேக் பண்ணோம்னா நாங்க ரெவல்யூஷன்லாம் பண்ண முடியாது. முதல்ல எங்க கூட சாதனை தடுக்கணும். எங்க கூட வந்த பசங்களோட பிள்ளைங்கள வாழ்க்கையை வந்து நாங்க மினிமம் கைட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிச்சதுதான். அடுத்த லெவல் அப்படி கொண்டு வந்தோம். 2012 ஆரம்பிச்சு 2017 தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். அடுத்த பரிணாம வளர்ச்சி அடையணும், நம்ம சர்டிபிகேட் கொடுக்கணும், பசங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம்னா ஒரு ரெஜிஸ்டர்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக 2017 நாங்க ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சோம். அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணோம். எங்களுடைய இன்னொரு மெயின் அஜெண்டா வந்து
டொனேஷன் வாங்கி பண்ணக்கூடாது. இது வந்து ஆரம்பத்துல நாங்க டிசைட் பண்ணது. ம். 10 வருஷம் நாங்க கிட்டத்தட்ட ஃப்ரம் 2012 இருந்து 21 அதாவது கோவிட் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வேவ் கோவிட் வரைக்கும், செகண்ட் வேவ்ல வந்து பார்ஷியல் ஒரு ஆட்டோ ஆக்சிஜன் பண்ணோம். அது வரைக்கும் எங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன்ஸ்ல தான் ரன் பண்ணியிருக்கிறோம். யாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கக்கூடாது. என்னன்னா பெரும்பாலும் ட்ரஸ்ட்னு வந்தோடனே ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள பெருசா ஒரு டிஸ்பியூட் போச்சு. அது ட்ரஸ்ட்னா அதை வச்சு வந்து ஃபண்டு ஏதாவது வெளியில வாங்கி ஏமாத்துவாங்க, நிறைய பிளாக் மணிஸ், இப்படிதான் ஒரு பார்வை எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் நம்ம ஏன் அந்த லேபிளுக்குள்ள போனோம்னா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போவே இல்லை. இல்ல ஆக்சுவலா ட்ரஸ்ட்ன்றதே வந்து அது ஒரு அருமையான விஷயம். ஆனா எப்படி மைண்ட் யோசிச்சிருக்கு பாத்தீங்களா? அத நிறைய பேர் அதான் யோசிப்பாங்க. ஆக்சுவலா இதுக்குள்ள வராத வரைக்கும் எனக்குமே அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. ட்ரஸ்டே வந்து அந்த மணி ரொட்டேஷனுக்கு அதை இப்படிதான் பண்றேன். ஆனா அதுக்குள்ள வந்த அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றதே வந்து உள்ள வந்த அப்புறம் தான் எனக்குமே தெரிஞ்சது. நீங்க என்ன யோசிச்சீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் யோசிச்சிருக்கோம். பட் இனிஷியேட் பண்ண அப்புறம் தான் இது எந்த அளவுக்கு ப்ராப்பரா இது ஒரு சிஸ்டமா பண்ணணும் அப்படின்றதே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த